இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரம் கோவை. இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டனை நல்ல எலும்போட பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 3 கொத்து கருவேப்பிலை, 2 பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மட்டன் குழம்பு பொடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூளுன்ற விதத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 6-7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான். முந்திரி சேர்த்து இந்த கிரேவி செஞ்சால் நல்லா ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நம்ம குக்கரில் செஞ்சுக்க போகிறோம். முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, நிறைய எண்ணெய் வேணாம். எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிச்ச உடனே எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸை இதோட சேர்த்துருங்க. எல்லா மட்டனையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் நல்லா வதங்கின உடனே அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம மசால் பொடி சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்சிருக்க தேங்காய், முந்திரி பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தண்ணியை தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த குழம்பு பரோட்டாவுக்கு வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்க போகிறேன். அதனால் தண்ணி நிறைய சேர்த்துக்கிறேன். கடைசியாக எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்புல ஒரு நல்ல ஒரு கொதி வந்த உடனே நாம் விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக விட்டுடலாம் மட்டனை. 5 விசில் விட்டால் தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். இந்த குழம்பு விசில் வரக்குள்ளே நம்ம பரோட்டா செஞ்சு எடுத்துடலாம். இந்த குழம்புக்கு பரோட்டா சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். குழம்பு விசில் வரக்குள்ளே பரோட்டாவை தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். குழம்பு ரெடியாக இருக்குள்ள பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ விசில் இறங்கிடுச்சு. நம்ம குழம்பை திறந்து பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் மட்டன் நல்லா வெந்து
எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். நம்ம பரோட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.